வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு முருங்கைக்கீரையில் சப்பாத்தி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மாற்றிக்கலாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம அடிக்கடி முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட். இப்போ இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா இப்போ 10 நிமிஷமா ஊறி நல்லா சாஃப்டா இருக்கு. மாவை இந்த மாதிரி உருண்டையா நம்ம உருட்டிக்கலாம். இப்ப சப்பாத்தியை உருட்டிப்போம் நல்லா. நல்லா உருட்டியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆகட்டும். கல் நல்லா ஹீட் ஆயிடுத்து. இப்போ சப்பாத்தியை போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். சப்பாத்தி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுத்து. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.